அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு தவக்காலத்தினுடைய 28வது நாள். இன்றைய தியான செய்தி என்னன்னா, கடவுளால் எல்லாவற்றையும் புனிதமாக்க முடியும், புதிதாக்க முடியும். ஏனென்றால் கடவுள் இரக்கமுள்ள கடவுளாக இருக்கின்றார். கடவுள் நம்மை தேடி வருகின்ற தெய்வமாக இருக்கின்றார். நாளைக்கு என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு ஒரு பயத்தில் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்காக இருப்பவர் தான் கடவுள். நாம் நோயினால நொடிந்து போயிருக்கலாம், நம்முடைய வாழ்வில் வருகின்ற பிரச்சனையால வாழ்வில் களை இழந்து போயிருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். அந்த நேரத்தில் தான் நான் எல்லாவற்றையும் புனிதமாக்குவேன், புதுமையாக்குவேன் என்கின்ற ஒரு வாக்கு தத்தத்தை கடவுள் இன்னைக்கு நமக்கு தருகிறார். அன்புக்குரியவர்களே, நாம கடவுளுடைய வார்த்தையில நம்பிக்கை வச்சோம்னா உங்களுடைய வாழ்க்கை பூத்து குலுங்கி காய்த்து கனிக்கின்ற ஒரு மரத்தை போல நீங்கள் வாழ்வீர்கள். என வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஒவ்வொரு நாளும் எனக்கு வாழ்க்கையில கஷ்டம்தான், துன்பம்தான், கவலை தான், கண்ணீர் தான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா சாபத்தையும் எல்லா பாவத்தையும் நான் இன்று தூக்கி எறிந்து கடலின் அடியிலே தூக்கி எறிந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய இரக்கம் கடலினுடைய ஆழத்தை விட மேலானது. நமக்காகத்தானே அவர் சிலுவையை சுமந்து கொண்டு அவர் பயணித்தார். 3 முறை தரையில் விழுந்தாலும் கூட அவர் எழுந்து நடந்தார். அவர்கிட்ட பலம் இல்லையா? கண்டிப்பாக அவரிடம் பலம் இருந்தது, சக்தி இருந்தது, ஜீவன் இருந்தது. அவர் நம்மீது கொண்ட பேரிரக்கத்தின் காரணமாக, நம்மீது வைத்திருந்த அன்பின் காரணமாகத்தான் அவர் தொடர்ந்து நடந்தார். சிலுவையிலே தன்னை முழுவதுமாக அவர் கையளித்தார். எனவே அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய கேட்போம், ஆண்டவரே, என்னுடைய இதயம் வலுவிழந்து போயிருக்கின்றது, என்னை நீர் திடப்படுத்தும், வலுப்படுத்தும், என்னை நீர் ஆசீர்வதியும், என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என்னுடைய கணவனுடைய வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதத்தை தாங்க, அவர்களை புனிதமாக்கி அவர்களுடைய வாழ்க்கையில நீர் புதுமையை காண செய்யுங்க அப்படின்னு நாம இன்றைய நாளில ஜெபிப்போம். கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக இந்த நாளை மாற்றி தர இருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பாவங்களை எல்லாம் சிறிதாக நாம் தொலைத்து விட வேண்டும். எனவே இன்றைய நாள்ல நாம் கடவுள்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, உம்முடைய அன்பு மகனாக நான் வாழ ஆசைப்படுகின்றேன். அதனால என்னுடைய இதயத்தில் இருக்கின்ற அழுக்காறுகளை எல்லாம் எடுத்து எரித்து விட்டு அன்பினாலும் இரக்கத்தினாலும் என்னை நிரப்பி என்ன ஒரு புதிய ஒரு மனிதனாக வாழ எனக்கு துணை செய்யும்னு நாம இன்னைக்கு ஜெபிப்போம். உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் செய்வார் என்ற நம்பிக்கையில நாம இந்த தவக்காலத்துல தொடர்ந்து இறைவனோடு பயணிப்போம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக அமைகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த தவக்கால செய்தி உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் செய்ததென்றால், மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருகின்றது என்றால், ஒரு புதிய பரிமாணத்தை உங்களுக்கு காட்டுகிறது என்றால், நீங்களும் இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பி வைத்து தமிழ் பைபிள் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பேர் ஆதரவை எங்களுக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். God bless you.